அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனாவில் கண்ட காதலர் ஃபாத்திமா பின்த் அப்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ற ஒரு பெண்மணி, மிகப்பெரிய ஸ்ரீதேவி. அவர்களுடைய காலத்தில் மிம்பரின் மீது ஏறி நின்று பெண்களுக்கெல்லாம் அவர்கள் உபதேசம் செய்வார்கள். ஜும்மாவிலே ஹுத்துபா செய்யக்கூடிய நேரத்தில் இமாம்கள் எப்படி நின்று மிம்பரின் மீது நின்று ஹுத்துபா செய்கிறார்களோ அதே போல் அந்த பெண்மணியும் மிம்பரின் மீது ஏறி நின்று பெண்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அந்த காலத்திலே பெண்களில் ஏராளமான பெண்கள் அவர்களுடைய உபதேசத்தால் பயன்பெற்று இருந்தார்கள், திருந்தினார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே தகியுத்தீன் என்ற ஒரு இமாம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். ஒரு பெண்மணி இப்படி மிம்பரின் மீது ஏறி நின்று இப்படி செய்கிறார்களே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பெண்மணியை நான் இப்படி செய்யாதீர்கள் என்று தடுக்கக்கூடிய நிலையிலே என்னுடைய உள்ளம் இருந்தது. நான் நாடினேன் அதை தடுப்பதற்கு. ஆனால் ஒரு நாள் இரவு நான் உறங்கினேன். அந்த உறக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டேன். அந்த பெண்மணியை குறித்து நான் கேட்டேன் பெருமானாரிடத்தில். ஃபகால நாயகம் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், இம்ரஅத்துன் சாலிஹா, அவள் ஒரு சாலிஹான பெண்மணி என்று சொன்னார்கள். நான் என்னுடைய நோக்கத்தை மாற்றிக்கொண்டேன் என்கிறார்கள்.